Hi friends, நான் தான் உங்க செல்வகுமாரி. வாங்க, உடம்புக்கு ரொம்ப வலிமை சேர்க்கும், சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரலையும் வலிமை சேர்க்கும் உளுந்து கஞ்சி எப்படி பண்ணலாம், மாவு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, நான் 1/2 கிலோ உடைச்ச உளுந்துல 1/4 கிலோ இட்லி பொடிக்கு எடுத்துட்டேன். பேலன்ஸ் 1/4 கிலோவை மட்டும் இப்போதைக்கு செய்கிறேன். ஸோ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா காஞ்ச எண்ணெய் சட்டி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடானதுக்கு அப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கிலோ 1/2 கிலோ இல்லை 1 கிலோ உங்க இஷ்டம் தான். இடிச்சு நல்லா ஏர் டைட்டான கிளாஸ் பாட்டிலில் கொட்டிக்கிட்டிங்கன்னா 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஒரு 5 ஏலக்காய், ஒரே ஒரு பீஸ் 1 இன்ச் அளவுக்கு வந்துட்டு சுக்கு பீஸ் போட்டிருக்கேன். அது வந்துட்டு நான் காட்டல. 5 ஏலக்காய், உளுந்து, சுக்கு பீஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் சிம்மிலேயே இருக்கணும். இந்த ஒரு 2 ஸ்பூன் மட்டும் அரிசி, பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி, வீட்டு நான் சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன். இது வந்து சின்ன குழந்தை, அதாவது 8 மாசத்து குழந்தையில இருந்து 80 வயசு தாத்தா பாட்டி வரலையும், ஏன் நம்மள மாதிரி 30+ ஆனவங்க வரலையும் சாப்பிடலாம். நான் கொஞ்சம் குறைப்பா அரைச்சிருக்கேன். ஏன்னா நான் கஞ்சி வச்சு தான் கொடுப்பேன் காலையில பசங்களுக்கு. மோஸ்ட்லி தேங்காய் துருவெல்லாம் வெள்ளம்லாம் போட்டு. ஸோ இந்த மாதிரி குறைவா நைஸாகவும் அரைச்சிக்கலாம். களி செய்யறலாம், கையிலையும் செஞ்சு நான் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன். நான் வந்து இப்போ குவான்டிட்டி கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கேன். இது ஆல்ரெடி இதே மாவு, உளுந்து மாவு இருந்த பாட்டில் தான். ஸோ அந்த பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, எலும்புக்கு கால்சியம் சத்து, இரும்பு சத்து, எலும்புக்கு அந்த மஞ்சள் சொல்லுவாங்களே, எலும்பு ஜாயிண்ட்லலாம் வலிக்குது இல்லை, நம்ம ஏறும்போது 30+ 40 ஆயிடுச்சுனாலே வலிக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிடுங்க. ஸோ நான் இந்த பாட்டிலில் தான் வச்சுருக்கேன். அதை எடுத்து ஒரு 4 ஸ்பூன் மட்டும் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் கலங்கட்டும், கொஞ்சம் ஊறட்டோன்னு ஊற வச்சுருக்கேன் நான். ஸோ அதே மாதிரி ஒரு 6-7 ஸ்பூன் வெல்லம், ஒரு ஏலக்காவும் அதுலேயே மேலேயே தட்டி வச்சுருக்கேன். தண்ணி வந்து சூடு பண்ணியிருக்கேன் அடுப்பில். கிட்டத்தட்ட ஒரு 6 கிளாஸ் வர்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து 5 ஸ்பூன் மாவு எடுத்திருக்கேன். 6-7 ஸ்பூன் வெல்லம், ஒரே ஒரு ஏலக்காய் அதில் தட்டி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் மாவுலேயே ஏலக்காய் அரைச்சி தான் வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்துட்டு கஞ்சி வைக்கலாம். கரைச்சி வச்சு போடுங்க, இல்லைன்னா கட்டி ஆகும். அதனால கரைச்சி கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா கட்டி ஆகாது. ஸோ கரைச்சி ஊற்றி பவுலையும் அதிலே கழுவி ஊற்றிட்டேன். இப்போது அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பொங்கி ஊற்றும் போது, அதனால தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த டைமிங்கில் வெல்லம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமே வைங்க. ஏன்னா பொங்கி ஊற்றும். நான் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க, நான் சின்னதாக தான் வச்சுருக்கேன். எங்கள் 3 பேருக்கு தான் ஒரு 6 டம்ளர் மட்டும் வர மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கம்மியாக கூட வச்சுக்கோங்க, பெரிய பாத்திரத்தில் கூட வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. கண்டிப்பாக பொங்கி கீழே ஊற்றும் தான் பார்த்துக்கோங்க. தேங்காய் துருவல், ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷு தேங்காவை உடச்சி துருவி நல்லா ஒரு கைப்பிடி அளவு கள்ளி போடுங்க. அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஒரு 5 நிமிஷம் தேங்காய் துருவல் போட்டு கொதிக்க வைங்க சிம்மில். கொதிக்க வச்சு இறக்கி ஆற வச்சு குடிங்க. வெறும் வயிற்றுல காலையில் குடிச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக. முக்கியமாக டெலிவரியான பெண்களுக்கு பேக் பெயின், பீரியட்ஸ் பெயின், பேக் பெயின், எலும்புலாம் வலிக்குது இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. 30+ ஆகிட்டாலே ஒன்று வரும். இதை வாரத்தில் 2 நாள் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின் எல்லாம் இல்லாமல் இருக்கும். வயசானவங்களுக்கும் இதை ரொம்ப கொடுங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கும் கொடுங்க. களி செஞ்சு கொடுங்க. களி வீடியோ நான் இன்னும் கூடிய சீக்கிரமாக போடுறேன். அடுத்தது கொஞ்சம் ஒரு 4-5 வீடியோ எடுக்கிறதுக்கு அப்புறம் போடுறேன் கண்டிப்பாக. பாருங்கள், நான் காலையில் சூடெல்லாம் ஆறிடுச்சு, மிதமான சூடு வந்துருச்சு பசங்க குடிக்கிற அளவுக்கு. ஸோ நான் கிளாஸில் ஆளுக்கு தம்பி 2 கிளாஸ் குடித்தான், பாப்பா 1 கிளாஸ் தான் குடித்தான், நான் ஒரு 2 கிளாஸ் குடித்தேன். பொங்கி கீழே ஊற்றிடுச்சு. ஸோ காலையிலே பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே இதுதான். வாரத்தில் 1 நாள் கஞ்சி, 1 நாள் உளுந்தங்களி கொடுங்க. காலையில் டிஃபனுக்கு கொடுங்க. அப்போ தான் அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ பாப்பாவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா கீழே போட்டுருவான்னு. ஸோ அவ்வளோதான். தம்பி 2 டம்ளர் குடித்தான், பாப்பா 1 டம்ளர், இன்னும் ஒரு 4 வாய் எக்ஸ்ட்ரா குடிச்சா, அவ்வளோதான் 1.5 டம்ளர். பேலன்ஸை நான் குடிச்சிட்டேன். சூப்பராக இருக்குனாங்க. உங்கள் வீட்லேயும் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. அலுப்பு பார்க்காம செஞ்சு கொடுங்க. ஒரு வாட்டி இடிச்சு வச்சிட்டோம்னா தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.